வாஸ் வெல்கம் பேக் டு சல்மா இன்னைக்கு கிச்சன். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா பன்னீர் பருவம் செய்ய போகிறேன். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதில் 2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டு பன்னீர் முதல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் தண்ணியில் சுடு தண்ணியில் போட்டு நான் எல்லாம் இது பண்ணி வச்சுருக்கேன். பன்னீரை இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள். நான் ரைஸ் 1.5 கிலோ எடுத்துருக்கேன். அதுக்காக நான் 600 கிராம்ஸ் பன்னீர் எடுத்துருக்கேன். பன்னீர் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கரண்டியால் சுத்தம் பண்ணாமல் பாத்திரமே நல்லா சுற்றி விடுங்க. நல்லா ஃப்ரை ஆகிடும். பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தாச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து பாருங்கள், எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 300 கிராம்ஸ் எண்ணெய் எடுத்துருக்கேன். பாருங்கள், லவங்கப்பட்டை, ஏலக்காய், இது ஜாதிக்காய், 3-4 சேர்த்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகு, சோம்பு இது ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிளகு சோம்பு நல்லா சூப்பராக வாசனை இருக்கும். அதுக்காக தான் மிளகு சோம்பு ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. இது வெங்காயம் வெங்காயம் எடுத்துட்டேன். அது வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெங்காயம் போடும்போது உப்பு போடுங்க. நல்லா சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சிடலாம். பாருங்கள், ஆனியன் நல்லா குக் ஆக்கி இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 பெரிய டீஸ்பூன் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் நல்லா ஃப்ளேவர் வரும். அப்புறமா நான் இஞ்சி பூண்டு சேல்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா டிஎம்மில் மெசேஜ் பண்ணுங்கள். சாரிங்க, நான் இஞ்சி பூண்டு சொல்லிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்களுக்கு வேணும்னா டிஎம்மில் பண்ணுங்கள். கேப்சிகமும் கார்னும் ஆட் பண்ணுறேன். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 தக்காளி எடுத்துருக்கேன். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், பிரியாணி மசாலா, கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி, ஜாஸ்தி வேணும்னா காரம் ஜாஸ்தி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஜாஸ்தி அதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மூடி வைக்கலாம். 10 மினிட்ஸு. தக்காளியெல்லாம் நல்லா கரையணும். பாருங்கள், நல்லா தக்காளியெல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ சிம்மில் வச்சு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் தயிர் போடுறேன். சிம்மில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், நல்லா இது போட்டு தயிர் போட்டு நல்லா இதாக குக் ஆகிடுச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றரை கிலோ அரிசிக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ தண்ணி இது அரிசி போட்டுக்கலாம். எல்லாம் அரிசியெல்லாம் போட்டாச்சு. இப்போ உப்பு எப்படி இருக்குது பார்த்துட்டு தம்க்கு போட்டுடலாம். அவ்வளோதான். ரைஸ் பாதி குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பன்னீர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில்
பாருங்கள் போட்டுட்டு 5 மினிட்ஸ் வந்து தம் போட்டுக்கலாங்க. நல்லா இதாகிடுச்சு, நல்லா தம் ஆகிடுச்சு. இப்போ வந்து நல்லா ஸ்மோக் வந்து சார்கோல் வச்சு கொஞ்சம் நெய் ஊற்றி இது பண்ணிக்கலாம், தம் கொடுத்துக்கலாம். நல்லா வந்து ஸ்மெல் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். அதனால தான் இப்போ வந்து ஸ்மோக் இது கொடுத்தாச்சு. இப்போ வந்து நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் கேஷ்யூ நட்டும் கார்னு கேப்சிகம் 3 வந்து இது பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சர்வ் பண்ணி காட்டுறதுக்கு பாருங்கள். டேஸ்டியான பன்னீர் பலவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்து சாப்பாடும் நல்லா வந்து நைஸாக வந்திருக்கு, நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இன்னொன்று விஷயம் வந்து நான் வந்து இந்த மசாலா ஐட்டம்ஸு ஹெல்த் மிக்ஸு எல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. நான் உங்களுக்கு வந்து கொரியரில் அனுப்பி வைக்கிறேன். இது வந்து சத்து மாவு, இது வந்து மிளகாத்தூள், இது இட்லி பொடி, இது குழம்பு தூள், இது சாம்பார் தூள் எல்லாமே நான் சேல்ஸ் பண்ணேன். இஞ்சி பூண்டும் நான் வந்து சேல்ஸ் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் வந்து சேல்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா எனக்கு இதில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.